போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை மத்தியஸ்தர்கள் மூலம் ஈரான் பெற்றதாகவும், எனினும் பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்காவின் அழைப்பை ஈரான் நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதையடுத்து ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியது. இரு தரப்புக்குமான போர் 25 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகவும், எனவே 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 23 அறிவித்தார். ஆனால் அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரான் திட்டவட்டமாக கூறியது. இதனிடையே இலக்கை எட்டும் வரை திட்டமிட்டபடி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராகவும் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்தும் ஈரான் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இந்த பின்னணியில் பாகிஸ்தான் உதவியுடன் மத்தியஸ்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை பாகிஸ்தான் ஈரானிடம் கொண்டு சேர்த்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாகின. இந்த ராஜதந்திர முயற்சிகளை ஈரான் ராணுவம் கிண்டல் செய்துள்ளது. உங்கள் உள் மோதல்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேரம் பேசும் நிலையை எட்டியுள்ளதா என்று ஈரான் ராணுவம் மற்றும் துணை ராணுவ புரட்சிகர காவல் படை ஆகிய இரண்டுக்குமான மத்திய தலைமையகம் கேலி செய்துள்ளது. இது தொடர்பாக அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் ஜோல்ஃபாகிரி, முதல் நாளில் இருந்து எங்கள் முதல் மற்றும் கடைசி வார்த்தை ஒன்றாகவே இருந்து வருகிறது. அது அப்படியே தொடரும். எங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்களுடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். இப்போது மட்டுமல்ல, எப்போதும் என தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கான திட்டத்தை அமெரிக்கா சமர்ப்பித்துள்ளதை அறிந்து இஸ்ரேல் ஆச்சரியமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து வெளியான செய்தியில் போர் நிறுத்தத்துக்கான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் ஆச்சரியம் அளிப்பதாக பெயர் வெளியிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இது குறித்து கருத்து தெரிவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு வெள்ளை மாளிகை பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் இன்று மீண்டும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் அரசு கட்டிடங்களை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலை முதல் புதிய மற்றும் பரவலான தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானும் இஸ்ரேல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதி மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட ஒரு பெரும் தாக்குதலும் இதில் அடங்கும். ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் மேற்காசியாவில் தனது படைபலத்தை அதிகரிப்பதிலும் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.